வணக்கம் நேர்களே. இன்றும் நாங்கள் முக்கியமான விடயங்கள் பற்றி பேச இருக்கிறோம். இன்று எங்களோடு மீண்டும் இணைந்திருக்கின்றார் பிரபா நாம்சி அவர்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். வணக்கம் திரு பிரபா நாம்சி அவர்களே. வணக்கம் வணக்கம் நேர்களே. இந்த ஆண்டின்ற கடைசி நிகழ்ச்சி என்று நினைக்கின்றோம். ஆமாம். அப்பப்போ தகவல்களை நாங்கள் எடுத்து வருவோம். அதே போல இந்த ஆண்டின்ற இறுதி நிகழ்ச்சியாக இது இருக்கின்றது. நிச்சயமாக அதோடு இன்று நல்ல கடும் குளிரான ஒரு நாள். இந்த ஒரு குளிரான நாளிலே நாங்கள் சூடான விஷயம் பற்றி பேச போகிறோம். ஆம், நிச்சயமாக. சரி. அதாவது இந்த விடயம் என்பது இப்பொழுது எல்லாம் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பேசப்படுகிறது. ஆமாம். அதாவது என்னென்று சொன்னால், விசிட் விசா என்பது சொற்ப காலமாக பரபரப்பான ஒரு விடயமாக யாரை அழைக்கலாம் என்றெல்லாம் சொந்தங்கள் பந்தங்கள் ஓடித் திரிந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் அந்த அது இப்பொழுது ஒரு கேள்விக்குறியான விடயமாக மாறிவிட்டது. நிறைய அதை பற்றிய கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஏனென்றால் அரசாங்கம் பல மாற்றங்களை அது சம்பந்தமாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இங்கு வந்தவர்களை திருப்பி அனுப்ப போவதாக கூட பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த விசிட் விசா என்பது எங்களுடைய இலங்கையிலிருந்து கூட நிறைய மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த விசிட் விசாவிலே. எனவே விசிட் விசா சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள், அதனுடைய தகவல்களைத்தான் இன்று பேச போகிறோம். நிச்சயமாக. சரி. விசிட் விசா இந்த காலகட்டத்தில், அதாவது தற்போதைய நிலவரப்படி விசிட் விசாவினுடைய போக்கு எப்படி அமைந்திருக்கிறது, அதனுடைய நிலவரம் என்ன? நிச்சயமாக. இப்ப இது என்னன்னு சொன்னால் 2022 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு சம்மர் காலகட்டம் வரை இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாகத்தான் அவர்கள் செய்தார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த திட்டம் என்னென்னா, கோவிட்டுக்கு பிறகு எக்கனாமிக்கலி கண்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்ணுவதற்குத்தான் இந்த விசிட் விசா திட்டத்தை 2022 இருந்து 2024 ஆண்டு வரை கவர்மெண்ட் ஆஃப் கனடா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமான ஸ்னூக்கர் ஒன்றையும் கவர்மெண்ட் ஆஃப் கனடாவோட சம்பந்தப்பட்ட முழு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் லான்ச் பண்ணப்பட்டது. அதையும் ஒரு டெஸ்டிமோனியல் செய்வதற்காகத்தான் இந்த விசிட் விசாவை ஈஸியாகவும் கொடுத்தார்கள், நாட்டினுடைய எக்கனாமியை டெவலப் பண்ணுவதற்காகவும் கொடுத்தார்கள். அதுதான் உண்மையான விடயம். அதேவேளை இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்க நிகழ்ச்சி அல்ல. அதற்காக நான் சட்டத்தரணியும் இல்லை, இமிகிரேஷன் கன்சல்டனும் இல்லை. அதேவேளை இந்த துறையில் என்னென்ன நடக்கிறது என்பதை எங்கிட்ட நேர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கான சந்திப்போலியே இது. ஏனென்றால் அது நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பாக நிறைய ஐயப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த ஐயப்பாடுகள் தெளிவானவையா என்பது ஒரு கேள்விக்குறி. நிச்சயமாக. எனவே அதை தெளிவுபடுத்துவது மிக முக்கியம். நிச்சயமாக. இப்ப என்னென்று சொன்னால், இந்த 2 வரியம் கொடுத்தது இட்ஸ் ஓவர். அதாவது ஓட்டோ அப்ரூவல் இனி இல்லை. அதாவது 2018-19 கோவிட் காலத்து முதல், அதாவது 2022 அந்த ஸ்னூக்கர் சாஃப்ட்வேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை லான்ச் பண்ண முதல் இருந்த மாதிரி பழைய திட்டத்துக்கு திரும்ப வந்திருக்கு. சிலர் நினைக்கிறார்கள் விசிட் விசா பெர்மனண்டாக நிப்பாட்டி விட்டார்கள் என்று. அப்படி அவர்கள் நிப்பாட்டவில்லை, பழைய மாதிரி கொடுக்கிறார்கள். அதாவது ஒருவருக்கு உண்மையில் ஒரு டெம்பரரி விசிட் விசா தேவைண்டா அந்த டெம்பரரிக்கு அப்ளை பண்ணுவர் டெம்பரரியா ஃபைனான்சியலி குவாலிஃபையா. அதேவேளை டெம்பரரியாக வலிக்கிட்டு போகும் பொழுது அவருக்கு அங்க கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ்லையும் ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி இருக்க வேணும், அவுட் சைட் ஆஃப் த கண்ட்ரியும் இருக்க வேணும். அது பழைய ரூல்ஸ்லேயும் இருந்தது. இந்த 2 வரிய காலகட்டத்தில் அதை ஒன்றும் ஆழமாக பார்க்கவில்லை. கைண்ட் ஆஃப் ஓட்டோ அப்ரூவலில் தான் விட்டவர்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை.
அது நிறைவுக்கு வந்து விட்டது. நிறைவுக்கு வந்து விட்டது. அதிலே எத்தனையோ பில்லியன் டாலர் ப்ராசஸிங் ஃபீயாக கவர்மெண்ட் ஆஃப் கனடா கிட்டத்தட்ட $19 பில்லியன் அவர்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயாக கிடைத்தது. அரவுண்ட் த வேர்ல்ட் உள்ள கனேடியன் இமிகிரேஷன் ஹை கமிஷன் மூலம் $19 மில்லியன் ப்ராசஸிங் ஃபீயாக அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. இது ஒரு எக்கனாமிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்று மறைமுகமாக சொல்லலாம். அதாவது உள்ளூர் டூரிசம் இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்ணுவதற்காகத்தான் இதை அவர்கள் செய்தார்கள். கோவிட் முடிந்தவுடன் ஒரு டிராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அதற்காகத்தான் செய்தார்கள். சரி, அது இப்பொழுது அரசியலிலே பெரிய கேள்வி. இமிகிரேஷன் இந்த நாட்டில் எப்போ பொலிட்டிக்ஸோட டை பண்ணி கொண்டு தான் போகும். இமிகிரேஷன் ஒரு கிரே ஏரியா, ஒரு கிளவுட் ஏரியா. எந்தெந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்குது அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமிகிரேஷன் ப்ராசஸிங் கைட்லைனும் மாறிக்கொண்டே இருக்கும். அதே போல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டும் அப்பப்போ மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இந்த கவர்மெண்ட் மாறும் பொழுது அல்லது கவர்மெண்ட் மெச்சூரிட்டி டைமு வரும் பொழுது அல்லது கவர்மெண்ட் ஒரு அறிமுகப்படுத்தி ஆட்சிக்கு வந்தவுடன் ஈஸியாக விடுவது வழக்கம். பின் அவர்கள் எலெக்ஷன் வரும் பொழுது வேறு திட்டங்களை அறிவித்து, அதாவது இந்த வின்னிங் ஆஃப் த வோட்டர்ஸ் மைண்ட் என்று சொல்லி வாக்கு வங்கிகளை பெறுவதற்கும் இது போன்ற திட்டங்களை ஈஸியுமாக்கலாம், டைட்டும் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். முன்னைய காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்கும் வரை தான் இந்த விசிட் விசா கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நிலவரம் என்ன? இப்ப மாற்றம் வந்திருக்குது. என்னன்னு சொன்னா விசிட் விசாவில் கூடுதலான ஆட்களுக்கு இஃப் த ஆஃபீஸர் நாட் சாட்டிஸ்ஃபை என்றா 10 வரிய விசா இல்லை. அதாவது 10 வரியம்ன்றது நான் சொல்லுவது என்பது ஒருவருடைய பாஸ்போர்ட் இன்றைய காலத்திலிருந்து 10 வரியம் எக்ஸ்பயரி இருந்தால் மட்டும்தான் முந்தைய இந்த 2 வருடத்துக்குள்ள 10 வருட விசிட் விசா மல்டிபிள் என்ட்ரி கொடுத்தாரு. இப்ப கேஸ் வை கேஸ், சினாரியோ வை சினாரியோ, அப்ளிகன்ட் குவாலிஃபைக்கு ஏத்த மாதிரி தான் கொடுக்கிறார்கள். 10 வரியம் அவருக்கு கொடுக்கலாமா இல்லையா என்று. அதே வேளை சிங்கிள் என்ட்ரி விசாவும் கொடுக்கிறார்கள். அதாவது ஒருவர் ஒரு தடவை வந்துட்டு 6 மாதத்துக்கு மட்டும் சிங்கிள் என்ட்ரி, அதாவது அரைவல் டேட்ல இருந்து 6 மந்த். அப்ப அவருக்கு ஒரு சிங்கிள் என்ட்ரி. அப்ப மல்டிபிள் என்ட்ரியும் இல்லை என்று நான் சொல்லவில்லை, இருக்கிறது. அவையவையிட அப்ளிகேஷன் தராதரமும் அவர் விண்ணப்பிக்கிறவர் மல்டிபிள் என்ட்ரிக்கு குவாலிஃபை என்று சொன்னா மட்டும்தான் அவர்களுடைய டிட்டர்மினேஷன்ல கொடுப்பார். அப்ப இந்த 10 வரிய கதை கொஞ்சம் கேள்விக்குறி. அதே வேளை இப்படி பார்ப்போம், ஒருவர் கனெக்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது, நாட்டை விட்டு வழிகிட்டு போனது, அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடியவர் அப்படி என்று சொன்னால் அவருக்கு 10 வரியம் கொடுக்கிறார்கள். 10 வரியம் இல்லை, அவருடைய பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி இயர் எந்த இயரோ அது மட்டும் கொடுக்கிறார்கள். அதுதான் போய் வரலாம். அதுலயும் சில நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவார்கள். 10 வரியம் கொடுத்தாலும் ரீஅப்ளை பண்ணி வேலிடேட் பண்ண சொல்லி சிலருக்கு மல்டிபிள் என்ட்ரி கொடுக்கிறார்கள் 10 வரியத்தில், சிலருக்கு சிங்கிள் என்ட்ரி 10 வரியம். அதாவது அவர்கள் வருவதென்று சொன்னால் திரும்ப விண்ணப்பிக்க தேவையில்லை, ஒரு ரீஎன்ட்ரி அப்ளிகேஷன் எடுத்து கொண்டு வரும்படி என்றார்கள். அதேவேளை இங்கே உள்ளுக்கு வந்த பின் எக்ஸ்டென்ஷன் செய்வதிலும் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறார்கள். அதாவது 6 மாதம் இருந்துட்டு ஒருவர் உள்ளுக்கு இருந்து கொண்டே விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் செய்ய அதுலயும் கொஞ்சம் டைட் பண்ணி இருக்கிறார். இது முற்றாக நிற்பாட்டவில்லை, ஒரு சில ரூல்ஸை கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் கட்டுப்பாடுகளே பழைய மாதிரி. அதாவது 2022 மார்ச் மாதம் 17ஆம் தேதி தான் இந்த ஈஸியாக்கின சிஸ்டம் லான்ச் பண்ணினவர்கள். அதுக்கு முன் இருந்த மாதிரி கொண்டு வந்து இருக்கிறார்கள். மற்றது ஈஸி அப்ரூவல் இல்லை. அப்ப இனி வரும் காலங்கள் என்பது கடினம் என்று சொல்லுவதை விட இந்த 2 வருடம் நடந்த ஈஸி அப்ரூவல் மாதிரி கிடைக்க போவதில்லை. சரியான முறையிலே விண்ணப்பிப்பவர்களுக்கு கிடைக்க சந்தர்ப்பம். ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி, பர்பஸ் ஆஃப் த விசிட், ஜெனுவினிட்டி பார்க்கிறார்கள். மற்றது டெம்பரரி ஃபைனான்சியலி ப்ரூவ் பண்ணவனும், டெம்பரரி ட்ராவலை இம்ப்ரூவ் பண்ணவனும், டெம்பரரி மெடிக்கல் என்று நான் சொல்வது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அல்ல. அதாவது அவர்கள் மெடிக்கலி ஏதாவது செலவு ஏற்பட்டால் அதுக்கு என்ன ப்ரூவ் வைத்திருக்கிறார்கள். மற்றது திரும்பி போவதற்கு உரிய
காரணம் கட்டாயம் காட்ட வேண்டும். அது ஓ! வந்து 2 பக்கமும் பார்க்கிறார்கள். ஆ. முன்னைய காலத்தில் இங்கிருந்து கூப்பிடுபவரின் தகமை பார்ப்பதில்லை. இப்பொழுது அதையும் பார்க்கிறார்கள். அதையும் பார்க்கிறார்கள். முந்தியும் ம். பார்த்தார்கள். மறைமுகமாக அதை பைபாஸ் பண்ண. ம். ஆனா இப்பொழுது அவர்களிடம் இருந்து ம். நிறைய டாக்குமெண்ட்ஸ் கூடுதலாக கேட்கிறார்கள். ம். இப்ப அவர் வந்து போனால் ஈவன் அவர் ஹோட்டல் கூட இருந்தா ஹோட்டல் புக்கிங் கூட கேட்கிறார்கள். மற்றது வந்து ஒருவர் வந்து ம். 2 கிழமையோ 3 கிழமைண்டா டிராவல் இன்லேண்ட் ஐட்டினரி பிளான் ப்ரொபோசல் கூட சப்மிட் பண்ண வேண்டி ஆ. இருக்கிறது. முன்னைய காலத்தில் அவருக்கு விசா கிடைச்சா காணுமெண்டா மாரி இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இப்ப அவர்கள் வந்து பார்க்கிறது என்னன்னா, ம். இந்த 10ஓ 15 நாளுக்கு ஒருவர் நிக்க போறாருண்டா, எத்தனை ஹோட்டல் புக் பண்ணியிருக்கிறார், என்ன பர்ப்பஸ் ஆஃப் த விசிட், எப்படி அந்த 15 நாளையும் செலவழிக்க போறாருன்ற ஒரு ப்ரொபோசல் கொடுக்க ஓ! வேண்டியிருக்கு. அதே வேளை ம். 2 பக்கமும் சட்டத்தரணிகளிடம் இருந்து சத்தியப்பிரமாணம் கேட்கிறார்கள். ம்ஹ்ம். விண்ணப்பிப்பவற்ற சைட்டுக்கு இருந்து உதாரணத்துக்கு இலங்கை என்று சொன்னா, ம். அங்கே இருந்து விண்ணப்பிப்பவர் சார்பாக ஒரு சட்டத்தரணியோட ஸ்டாட்யூட்டரி டிக்ளரேஷன் சத்திய கடிதாசி, அதே மாதிரி இங்கிருந்து இன்வைட் பண்றவர் இங்க உள்ள ஒரு லோயர் மூலமும் கேட்கிறார்கள். ஆ. ஏனென்றா அந்த மவுண்டன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட் ம். சோ மெனி வேஸ் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை வாரத்துக்கு. ம். அதிலேயும் ஒரு கேள்வி கேட்டீங்க, தற்போதைய நிலவரம் என்ன என்று. ஆ. ஆரம்பத்தில் ம். கொலம்பு விசா ஆஃபீஸ் ஆஸ் ஆஃப் டிசம்பர் 17 123 days ப்ராசஸிங் டைம். ஓ! கிட்டத்தட்ட 4 4 மாதம். மாதம். 4 ம். மாதத்தில் கூட ஒரு நாள் இல்லை, ஓ! 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, ம். 123 20. days. ம். லாஸ்ட் கடந்த வீக் அந்த அப்டேட்டின் படி ம். பார்த்தால் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ம். அவர்கள் அப்டேட் பண்ணியிருக்கிற கொலம்பு விசா ப்ராசஸிங் டைம் ஃப்ரேம் வந்து 123 days தேவை. நீங்கள் விண்ணப்பித்த நாள் இல்லை, நீங்கள் இன்றைக்கு அந்த பயோமெட்ரிக் என்று சொல்லி உங்கள் ஃபிங்கர் பிரிண்டை கொடுப்பதற்கு ம். போகும் நாள்ல இருந்து தான் உங்களோட நாள் கணிக்கப்படும். கணிக்கப்படுகிறது. நீங்கள் ஆஹா. சப்மிட் பண்ணின நாள் அங்கு கணக்கு இல்லை. ம். என்றைக்கு உங்களுக்கு யுனிக் கிளையண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து என்றைக்கு அவர்கள் லான்ச் பண்ணி நாங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்குறோமோ, ம். அதே போல் இதை கொடுத்து பயோமெட்ரிக்கை கொடுக்கும் பொழுது தான் அந்த இது ம். எடுபடுகிறது. ம். மற்றது கூடுதலாக வந்தவர்கள் வேறு நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, விசிட்டர்ஸ் விசாவில் வந்தவர்கள் ம். கெனேடியன் ஹிஸ்டரியில் இந்த வருடம் 200,000 பீப்புள் இந்த வருடம் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணியிருக்கிறார்கள். ஓ! அரவுண்ட் த வேர்ல்டில் இருந்து வந்தவர்கள் வந்தவர்கள். ம். இன்லேண்டிலேயே ம். ரெஃப்யூஜி கிளைம் பண்ணியிருக்கிறார்கள். ம். அது தனியாக விசிட்டர்ஸ் விசா இல்லை, டெம்பரரி ரெசிடென்ட் பெர்மிட்டில் வந்த யாராக இருந்தாலும், ம். உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ம். அல்லது விசிட்டர்ஸ் விசாவாக இருக்கலாம், அல்லது ம். ஒர்க் Work பெர்மிட்டில் permit. வந்தவைகளாக இருக்கலாம். ம். ஓவர் 200,000 அப்ளிகேஷன் cross கனடாவில் ரெஃப்யூஜி கிளைம் ரெஃப்யூஜி கிளைம். ஹிஸ்டரியிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு வருஷத்தில் நடந்திருக்கின்றது என்று இமிகிரேஷன் சட்டத்திறனிகள் நகைச்சுவையாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ம். 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 தங்களுடைய அனுபவத்தில் ஒரு சட்டத்திறனி 40 வருடமாக இந்த துறையில் இருக்கிறார். அவரே ம். சொன்னார், தனக்கு இந்த துறையில் இந்த வருடம்தான் இப்படியான ரெஃப்யூஜி கிளைம் கனடா பூராக கிளைம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் பெருவாரியாக ஈஸி. வந்தார்கள். வந்தவர்கள் நோக்கம் எல்லாம் இங்கே நிரந்தரமாக தங்குவதுதான். ஆமாம். இந்த ம். லாஸ்ட் டியூஸ்டே டிசம்பர் 17 2024 கொடுத்த தரவின்படி ம். 123 டேஸ்ன்றது ஒரு 6 month ப்ராசஸ். ஒரு ஆமா. விடயத்துக்கு ஒரு ஆள் வரப்போறாருண்டா ம். அடுத்த வரியம் ஜூன் மாதம் நடக்கும் விடயத்துக்கு இப்பவே விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும். வேண்டும். ஆமா. 123 டேஸ் அவர்களுக்குரிய இது. ம். சரி, இது ஒரு கடினமான காலம். ஆமா. இந்த கடினமான காலத்திலே இந்த விசிட் விசா இதற்கான நோக்கத்தோடு இருப்பவர்கள் எப்படி அதை கையாள வேண்டும்? இவர்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், நிறைய சட்டத்தரணிகளோட பேசிய போது ம். அவர்கள் சொல்லுகிறார்கள், ம். இந்த விசிட் விசாவை வயலேட் பண்ணினா இனி வருங்காலங்களில் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, கேர் ம். கிவர் போன்று புது புது திட்டங்களை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். ஓ. அடுத்து வரும் ஏப்ரல் அல்லது மார்ச் மாதங்களில். ம். 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 கட்டாயமாக ஏதோ ஒரு படலை பூட்ட இன்னொரு படலை திறக்கப்படுவது போல் ஆ. வேற வேற ஈஸியாக சிமிலர் விசிட் விசாவில்லை, அது ம். போன்ற ஈஸியாக குவாலிஃபை பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது. ம்.
இதில் முறியடித்தால் அதற்கு விண்ணப்பிக்க இயலாது. ஓ. அவர்கள் கூறுகிறார்கள், ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களை கூட ம். நாட்டுக்கு போக வேண்டியிருந்தால் கட்டாயமாக போய் திரும்பினால் வேறு இவர்கள் ஏதாவது நல்ல திட்டங்களை, ஈஸியான திட்டங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்கள் அங்கிருந்து விண்ணப்பிக்கலாம், ம். அல்லது இங்கிருந்து ரினுவலை போடலாம். ரினுவல் கிடைக்காவிடன் போகும்படி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லியிருக்கிறார். அதை வயலேட் பண்ணுவது இண்டிவிஜுவலோட அப்ளிகேஷன் டிசிஷன். ஓ. அதை நாங்கள் சொல்லவும் இல்லாது. அதுக்காக நாங்கள் சட்டத்திறனிகளும் இல்லை, இமிக்ரேஷன் கன்சல்டனும் இல்லை அதை பற்றி ஆலோசனை கொடுக்க. அப்படி சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு சட்டத்திறனியோ அல்லது இமிக்ரேஷன் கன்சல்டனையோ அணுகி அதை பற்றிய அதை இதை பெற்று பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளலாம். சரி. இந்த விசிட் விசா ப்ராசஸிங் டைம் ஃப்ரேம், ம்ஹும். இதனுடைய அந்த காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறதா? காலம் என்று சொல்லுவதை விட ம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்கிறது. ஆ. ஆனால் கட்டுப்பாடுகள் ஒன்றாக தான் இருக்கும் அரவுண்ட் த வேர்ல்ட். ம். ஆ. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு 100 கொலம்பு எம்பசிக்கு வந்து 123 டேஸ். ம். அதே வேளை அமெரிக்காவுக்கு ஒவ்வொரு காலம் இருக்கின்றது. அதே வேளை மிடில் ஈஸ்ட்டுக்கு. ம். ஆனால் உக்ரைனில் இருந்து விண்ணப்பித்தா குறுகிய காலம், ஒரு ஆ. நாள் 2 நாள் 3 நாள் எல்லாம் கொடுக்குறார்கள். அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. போர் நடைபெறும் இடம் ஆமாம். என்பதனால். அதை விட ம். இந்த கண்ட்ரியினுடைய ட்ரீட்டி அக்ரிமெண்ட் எங்கே சைன் வைத்திருக்கிறார்கள் அந்த நாட்டுக்கு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டூயிங். இப்போ ம். உதாரணத்துக்கு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அந்த ட்ரீட்டி அக்ரிமெண்ட்டில் நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 கண்ட்ரிகள் சைன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆ. அந்த கண்ட்ரிகளுடைய அக்ரிமெண்ட்டின் படி அவர்கள் இந்த ப்ராசஸிங்கை ஸ்பீட் பண்ணி கொடுப்பார்கள். ஆஹா. அதில் டென்மார்க்கும் அடங்குகிறது. ஆ. ஏனென்றால் டென்மார்க்கு, மற்றது பாரிஸ், லண்டன், அப்படி கொஞ்சம் நிறைய கண்ட்ரிகள் அந்த கனடா ட்ரீட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இருக்கிறது. ஆ. கூடுதலான காமன்வெல்த் கண்ட்ரியோட சேர்ந்து இந்த ட்ரீட்டி அக்ரிமெண்ட் கூடுதலான வேறு கண்ட்ரிகளும் சேர்ந்து அதில் சைன் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ட்ரிகளுக்கு ஈஸியாக குறுகிய காலத்தில் கொடுக்கிறார். ஆமாம். சரி. இந்த மாற்றங்கள் வந்து 2025 ஒரு 2 வருடங்களுக்குள் நடைபெறும் என்ற மாதிரி நான் தான் முதல் தகவல்கள் கூறியது போல் வந்திருக்கிறது. 2022 24 வரை ஓஹோ. விசிட் விசா ஒரு ப்ரொஜெக்டாக ஆமா. போனது. ம். அதே மாதிரி இன்னும் நீங்க சொல்லுமா போல 2025 இன்னும் 10 நாளில் பிறந்திடும். ஆ. அதில் இருந்து 2 வரியத்துக்கு இவர்களிடம் சில ப்ரப்போஸ் பிளான் நிச்சயமாக இருக்கும். ம்ஹும். அப்ப அந்த 2 வருடங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் வரும் என்று ஆமா, சொல்கிறீர்கள். நிச்சயமாக. ம். அதாவது இமிக்ரேஷன் மினிஸ்டர் வந்து அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இந்த வருடம் 24ஆம் ஆண்டு ம். அடுத்த 2 வரியத்துக்குரிய ஒரு ப்ரப்போசலை விட்டிருக்கிறார். ம். இமிக்ரேஷன் லெவல் பிளான் என்று சொல்லி. ஆஹா. அதில் வந்து என்னென்னா இப்போ வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இமிக்ரேஷன் லெவல் பிளானை சப்மிட் பண்ணுவார்கள். ஓஹோ. அதாவது அடுத்து வரும் 2 வருடங்களுக்கு எப்படி தங்களுக்கு தேவை என்று சொல்லி. இப்போ 2 வருடம் என்று நாம் சொல்ல போனால் 2022லேருந்து 24 வரை ம். ஃபெடரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தானே இந்த இமிக்ரேஷனில் இந்த விசிட் விசாவை அவர்கள் ஈஸியாக எல்லா நாட்டுக்கும் கொடுத்தார்கள். ம்ஹும். அதே மாதிரி அடுத்து வரும் 2 வருடங்களுக்கும் அவர்களிடம் ஒரு திட்டம் இருக்கின்றது. ஆஹாஹா. அந்த திட்டம் வந்து இப்போ ப்ரப்போசல் மூலம் இமிக்ரேஷன் லெவல் பிளான் என்று சொல்லி ம். ஃபெடரல் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனில் கீழே சப்மிட் பண்ணி இருக்கிறார்கள். ம்ஹும். அந்த பிளானின் படி என்னென்று சொன்னால் ம். இவர்கள் ஒரு நம்பரை டார்கெட் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். இமிக்ரேஷன் லெவல் பிளான் என்று சொல்லி ம். எட்டு அப் டு டேட் போட்காஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. ம். கனேடியன் கவர்மெண்ட் ஆஃப் கனடாவும் ம். கனேடியன் பார்லிமெண்டரி இமிக்ரேஷன் சிஸ்டமும் சேர்ந்து தான் இதை அறிமுகப்படுத்துவார்கள். எவ்ரி ஆ. 2 இயர்ஸ் இந்த ஆப்ரேட்டிங் மனுவல்லையும் சேஞ்சஸ் வந்து கொண்டிருக்கும். அதே வேளை வேட போட்காஸ்ட் அண்ட் ப்ரொஜெக்ஷனிலேயும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி பார்க்க போனால் ம். 2025 27ஆம் ஆண்டு வரை சில நம்பர்ஸ் விட்டிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி ம். இது 2024ஆம் ஆண்டு. ம். அது எப்படிப்பட்ட இதென்று சொன்னால் ம். உதாரணத்துக்கு அடுத்தபடியாக இப்போ டார்கெட் இதில் வந்து நியூ அரைவல் வந்து 2025ஆம் ஆண்டு 673 பேரை தான் எதிர்பார்க்கிறார்கள். ஓ. எல்லாமாக எல்லா நாடுகளிலிருந்து. 673,000. ஆ. ஆ. 673,000 673,650. ம். அதுலேயும் வந்து ம்.
இதுக்குள்ள தான் ஸ்டூடெண்ட்ஸும் அடங்க போகுது, விசிட்டர்ஸும் அடங்க எல்லோரும் போகிறது, அடங்குவார்களா? மற்றது ஒர்க் பெர்மிட் Work ஆட்களும் permit. அடங்க போறார்கள். அப்ப 1,00,000 2,00,000 விசிட்டர்ஸ் விசாவில் வந்ததோட ஒப்புடைக்க 675 வந்து வைப்போமே, 675,000 நியூ அரைவலை டார்கெட் பண்ணியிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு ம். டார்கெட் அமௌண்ட் வந்து இந்த எக்கனாமிக் இந்த பிளானில், அதாவது பொருளாதார பிளான் இல்ல, படி எகனாமிக் பிளான் படியா? இமிகிரேஷன் லெவல் பிளானிங் என்ற அந்த ப்ரொபோசல் மூலம் 2025 675,000 பீப்புள் தான் டெம்பரரி ரெசிடென்ட் பெர்மிட்டில் வேற எதிர்பார்க்கிறார். அப்ப இதற்கான விண்ணப்பங்கள் எப்படியாக அமைகிறது? விண்ணப்பங்களையும் நிறைய மாற்றம் இருக்கு. ஆஹா. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பெர்மிட்டிலையும் மாற்றம் இருக்கிறது, விசிட்டர்ஸ் விசாலையும் மாற்றம் இருக்கிறது, ம். அதே வேளை ஒர்க் பெர்மிட்டிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பெர்மிட்டா கூடுதலாக போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஒர்க் பெர்மிட்டுக்கு ஈஸியாக இப்பொழுது அதை தச்சமே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ம். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் என்னென்னு சொன்னால், நிறுவனங்களோ அந்த படிப்பிக்கிற கல்வி சம்பந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு கிரெடிபிலிட்டி ப்ரப்போசலை சப்மிட் பண்ணினா அவர்கள் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு என்னென்னு சொன்னால், கூடுதலாக வந்தவர்கள் வந்து அதை துஷ்பிரயோகம் செய்ததும் ஒரு காரணம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதே வேளை 2026ஆம் ஆண்டு ஓன்லி 500,000 பீப்புளுக்கு தான் டார்கெட் பண்ணியிருக்கிறார். அப்போ காலம் வரியம் கூட கூட அடுத்த 3 வரியம் அவர்களோட இந்த டார்கெட் ரேட் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணின அமௌண்டில் விட குறைச்சு கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கூடுதலான ஆட்கள் வந்து இப்போ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹவுசிங் ப்ராப்ளம் அது இதுண்டு. இப்போ 300,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஈச் இயர் நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்குன்னு சொன்னாலே டொரண்டோவிலேயே கிட்டத்தட்ட ஓவர் 100,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் இதை 300,000 ஸ்டூடெண்ட்ஸ் அரவுண்ட் கனடா கண்டேக்கே கிட்டத்தட்ட 30,000 ஈச் ப்ராவின்ஸுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறார்கள். 12 ப்ராவின்ஸோ 10 ப்ராவின்ஸில் இருந்தாலும் ஒரு சராசரி போட்காஸ்ட் பார்த்தா அது வந்து டெம்பரரி ரெசிடென்ட்டுக்கு இந்த இமிக்ரேஷன் லெவல் பிளான் வந்து அக்டோபர் 24ஆம் தேதி ரெண்டவன். இதுலேயும் வந்து அடுத்ததை பார்த்தா இந்த லெவல் பிளான் வந்து பெரிய ஒரு ப்ராஜெக்ட் டார்கெட் பண்ணி இருக்கிறார்கள். இது வந்து ஓவரால் இமிக்ரேஷனில் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் கொடுக்க போகிறது ஓன்லி 4 லட்சம் பேருக்கு தான். அதாவது 25ஆம் ஆண்டிலிருந்து 27ஆம் ஆண்டில் எவ்ரி இயரும் சராசரி 375,000 400,000 பீப்புளுக்கு தான் பிஆர் கொடுப்பதாக ஒத்திருக்கிறார்கள். அப்போ 400 டைம்ண்டா 1.2 மில்லியன் பீப்புளுக்கு தான் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் இந்த இமிக்ரேஷன் லெவல் பிளான் எல்லாம் விட்டதின்படி நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு ஆல்மோஸ்ட் 1.2 மில்லியன் ஆட்களுக்கு தான் பிஆர் கொடுப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் அந்த தகுதிகள் எல்லாம் பார்த்து நிச்சயமாக அதில் அவர்கள் கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் அப்ளிகேஷன் ஃபார் இயர் பிஆருக்கு தாங்க ரிசீவ் பண்ணுறோம், ஸோ மச் பேக்லாக் அது என்றும் சொல்லிக்க அவர்கள் அதை அலோகேட் பண்ணி நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு 1.2 மில்லியன் பீப்புள் அது இருக்கிறார். அதே மாதிரி இந்த இமிக்ரேஷன் லெவல் பிளானிங்கில் இந்த எக்கனாமிக் அப்ளிகன் கணக்கு இருக்கிறது. அதாவது எக்கனாமிக்கலி தி எஸ்டாப்ளிஷ் மேபி 2 மில்லியன் 3 மில்லியன் லிக்விட் கேஷோட இன்வெஸ்டர்ஸ் வார கிளாஸில் கூட அவர்கள் டார்கெட் பண்ணின அமௌண்ட் வந்து ஓவரால் எக்கனாமிக் கிளாஸில் வந்து 225,000 பெர் இயர். அப்போ 250,000 இன்வெஸ்டர்ஸ் இமிக்ரேஷன் அது வந்து இந்த நாட்டுக்கு உள்ளுக்கும் இருந்து விண்ணப்பிக்கிற ஆக்களும் இருப்பினம், அதே வேளை வெளியிலிருந்து விண்ணப்பிக்கிற ஆக்களும் இருப்பினம். இதெல்லாம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் அதாவது ஜனவரி நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 2027 வரை அவர்களுடைய இமிக்ரேஷன் லெவல் பிளானின் படி 250,000 இன்வெஸ்டர்ஸ் இமிக்ரேஷன் தான் அதாவது எக்கனாமிக்கலி எஸ்டாப்ளிஷ்ட் ஆட்களுக்கு டார்கெட் பண்ணப்பட்ட நம்பர்ஸாக விட்டிருக்கிறார்கள். இந்த நம்பர்ஸ் கூடும் குறையும். இது வந்து அக்டோபர் 24ஆம் தேதி வெளியிட்ட நம்பர். அதே வேளை இந்த ஃபேமிலி கிளாஸ் ஸ்பான்சர்ஷிப் இருக்குது தானே, பேரண்ட்ஸை கூப்பிடுறது, பிள்ளையை கூப்பிடுறது, ஹஸ்பண்டை கூப்பிடுறோம், ஒய்ஃபை கூப்பிடுறோம், ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் கிளாஸ் என்ன ஃபேமிலி அப்ளிகேஷன்
அது கிட்டத்தட்ட 75,000 1,00,000 பேரை தான் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் டார்கெட் பண்ணியிருக்கிறார்கள். 75,000 ஒரு சரியான குறைஞ்ச குறைஞ்ச ஆமா. நம்பர். ஒரு 75,000 பேரை ஃபேமிலி கிளாஸ் ஸ்பான்சர்ஷிப்பில் 2025க்கு அவர்கள் டார்கெட் பண்ணின அமௌண்டாக இருந்தால் ம். 2026க்கு 10,000 தான் கூட்டியிருக்கிறார். கூட்டியிருக்கிறார். எதிர்பார்க்குற டார்கெட் அமௌண்ட் வந்து 85,000 ம். 2026ஆம் ஆண்டு. ம். ம். பின் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் 2027 திரும்பவும் 75 கொண்டு வரார். ஆஹா. அந்த அந்த அப்ளிகேஷனை அப்ரூவ் பண்ண டார்கெட் அமௌண்ட். ஆனால் நாங்கள் இந்த அமௌண்ட்டை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அது வந்து கூடும் குறையும், ஓ. கவர்மெண்ட் ஆட்சிகள் மாறும் அல்லது ஆ. இருக்கும் கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு ப்ரப்போசல் வந்து லெவல் பிளான் மூலம் சப்மிட் பண்ணியிருக்கிறார்கள். கூடலாம் குறையலாம். குறையலாம். அதுதான். 2 வருடத்திற்குள்ளே ஆட்சி மாற்றங்கள் வருமாக இருந்தால் இருந்தால் நிச்சயமாக ஆமாம். மாற்றம் வரும். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணி இருக்கிறது, அடுத்த கவர்மெண்ட் வர மட்டும். ஆமா. அப்போ அடுத்த கவர்மெண்ட் அப்படியும் 25 வந்தே தீரும். தீரும். அதை ஏதோ ஒரு கவர்மெண்ட் பின்னிங்கில் வரைக்க அந்த கவர்மெண்ட்டும் வந்து 2026 அல்லது 27 இவர்கள் பட்ட இமிக்ரேஷன் லெவல் பிளான் மாதிரி அவர்களும் ஒரு 3 வருடத்துக்கு ஒரு திட்டத்தை போடுவார்கள். அதில் அது மாறி வரலாம். ம். இல்ல நிறைய சமூக பிரச்சனைகள் Yeah. இவற்றை எதிர்கொள்வதனால் இந்த ஆமாம். மாற்றம் வரும் என்று கட்டாயம் தெரியாது. கட்டாயம். ம். சரி. நாங்கள் நிறைய இந்த விடயம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த அகதி கோரிக்கை ஆமாம். அதுவும் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை. விடயம். 200,000 இயர்லி கிளைம் பண்ணி ஆமா, இருக்கிறார்கள். ஆமா. அதுக்கும் ஒரு டார்கெட் வச்சிருக்கிறார்கள். ம்ஹும். டோட்டல் இது வந்து அவர்கள் வந்து எதிர்பார்ப்பது அடுத்த வரியம் ம். 58,000 பேரை தான் எதிர்பார்க்கிறார்கள். 58,000 பேர். ஆமாம். அகதி கோரிக்கைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய தொகையை வந்து அவர்கள் வந்து 58,000 பேரை தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆஹா. அதே இதுதான் 2026க்கும் அவர்களோட டார்கெட் அமௌண்ட்டில் லெவல் பிளானில் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2027 50,000 எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்க்கிறார்கள். Yeah. அதுலேயும் வந்து எல்லாம் 3 4 விதமான அகதி கோரிக்கைகள் இருக்கிறது. ஒன்று வந்து இங்கே நாட்டுக்குள்ளுக்கு இருந்து கொண்டு செய்வார்கள். ம். மற்றது ஒருவர் இங்கிருந்து செய்து கொண்டிருக்க வெளிநாட்டில் அவர்களுடைய டிபெண்ட் இருப்பார்கள். அதுக்கு டார்கெட்டுக்கு ஒரு 20,000 போட்டிருக்கிறார்கள். ம். அதே வேளை கவர்மெண்ட் அசிஸ்டட் அகதி இருக்கிறது தானே இப்போ ஓ. UNHCR மூலம் ஓ. அதுக்கும் சேர்த்து இதில் ஒரு பகுதியான விடயம் என்னவென்னா ம். ஒரு இந்த அகதி வந்து 5-6 விதமான அகதி இருக்கிறது. ஆமாம், ஆமாம். ஒரு கேட்டகரி இருக்கிறது பிளண்டட் விசா ஆஃபீஸர்ஸ் 100 பேருக்கு தான் அனுமதித்திருக்கிறார்கள். ஆஹா. இதை சொல்லி நாங்கள் நேர்களை விரட்டவில்லை. ஓ. இது வந்து கவர்மெண்டால் ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட ஒரு டார்கெட் ஃபோர்காஸ்டட் அமௌண்ட். amount. 100 அப்போ 300 பேரை தான் அவர்கள் ம். PVOR என்ற அந்த ப்ரோக்ராம் மூலம் பிளண்டட் விசா ஆஃபீஸ் ரிஃபர்ட் ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட் ப்ரோக்ராம் 100 அப்ளிகேஷன். அந்த 3 பிரியத்து 300 அப்ளிகேஷன். 300 ஒரு வருஷத்துக்கு 100 அந்த ஸ்பெஷலைஸ்ட் ரெஃப்யூஜி ப்ரோக்ராம் மட்டும். ம். அதே வேளை ப்ரைவேட்லி ஸ்பான்சர்ட் இப்போ இந்த சர்ச்சஸ் அதுகள் மூலம் அதுக்கு நல்ல இதை கொடுத்துருக்கிறார். 20,000 அவரேஜ் பெர் இயருக்கு அலோவ் பண்ணியிருக்கிறார்கள். டோட்டலாக பார்க்க போனால் 58,000 தான் அவரேஜ் ஒரு இயருக்கு அவர்களோட போட்காஸ்டின் படி ஆஹா. இருக்கிறது. ஓ. அதுதான். சரி. இப்ப இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த அகதி கோரிக்கை என்பது ஒரு சவாலாக இனி வரும் காலங்களில் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆமாம். அது இப்ப எத்தனை தூரம் உண்மை? உண்மை என்று சொல்வதை விட இப்போ அங்கேயும் ஒரு ஆட்சி மாறி இருக்கிறது, ம். இங்கேயும் ஒரு ஆட்சி மாறலாம், எல்லாம் சேம் ஆட்சி வரலாம். வரலாம். இப்பொழுது ஒருவர் அகதியை கூறும் பொழுது அவர் எக்கனாமிக்கலி ஸ்டாப்ளிஷ் பர்சன் என்று தான் டெம்பரரி ரெசிடென்ட்டில் வந்திருப்பார். அது விசிட்டர்ஸ் விசாவாக இருக்கலாம் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் பர்மிட்டாக இருக்கலாம் அல்ல ஒர்க் பர்மிட். வந்தபின் அந்தளத்தையும் வயலேட் பண்ணி அல்லது முறியடித்து ஒரு அகதிக்கு போகும் பொழுது ஒரு காமன் சென்ஸ் கன்சல்டிங் என்று பார்க்க அவர் எக்கனாமிக்கலி எஸ்டாப்ளிஷ் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு நான் ரெஃப்யூஜி என்று கிளைம் பண்ணிக்க அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இது ஆலோசனைகளை எங்களுக்கு தெரிந்தது ஒரு சில விடயத்தை ஷேர் பண்ணுகின்றோம். அவர்கள் என்ன செய்வார்கள், அகதி விண்ணப்பத்தை எடுத்துக்கொள்ளுவார்கள். ஆனால் அவரை அகதி என்று ஏற்றுக்கொண்ட பின் இவருடைய 10 வரிய ஹிஸ்டரியையும் இங்கு அவர் கொடுத்ததையும் ஒப்பிட்டு பார்த்து சில வேளை பிஆர் கொடுக்கும் நிலவரம் வரும் பொழுது இழுத்தடிப்பார்கள். அதாவது யூ ஆர் இன்எலிஜிபிள் டு கெட் அ பிஆர். ஆனால் ரெஃப்யூஜி கிளைம் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கும். அவையோட டியூ டிலிஜென்ட்டில் அந்த
க்ராஸ் வெரிஃபிகேஷனில் அதை மேட்ச் பண்ணாமல் இருக்கலாம். அந்த டைம் அவர்கள் சில வேளை கொடுக்காமலும் விடலாம், கொடுக்கலாம். அது 2 பக்கம் 2 டிரெக்ஷன்லேயும் போகலாம். மாகாணத்துக்கு மாகாணம் இது வித்தியாசப்படுமா? இல்லை, ப்ராசஸிங் கைட்லைன்ஸில் வந்து மாறுபடாது. ப்ராசஸிங் டைம் ஃப்ரேமில் மாறுபடும். ஒருவருக்கு வந்து இங்கு வந்து 235 டேஸ் என்று பிஆர் கிடைக்கும் என்று சொன்னதை அதை மாகாணத்தை மாற்றினவுடன் 2.5 கிழமையில் பிஆர் கிடைத்தது. அப்படி அந்த எங்கே எந்த அலுவலகம், அதாவது இந்த இமிகிரேஷன் வந்து எல்லா ப்ராவின்ஸ்லையும் இருக்கிறது, அந்தந்த அலுவலகத்தில் எவ்வளவு பேக்லாக் ஃபைல் இருக்கிறதுன்றதை பொறுத்து காலம்தான் வித்தியாசப்படும். அதேவேளை எப்படிப்பட்ட ஃபைல்ஸ் பேக்லாக்ல இருக்கிறதுன்றது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைல்ஸ் பேக்லாக்ல இருக்கிறதா, அல்லது பிஆர் ஃபைல் பேக்லாக்ல இருக்கிறதா, அல்ல ரிஃப்யூஜி பேக்லாக்ல இருக்கிறதா, அது அல்லது ஹியூமனிடேரியன் கம்பேஷனட் வந்து பேக்லாக்ல இருக்கிறதா, அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். ஒவ்வொரு ரீஜனல் ஆஃபீஸ் பேக்ரவுண்டை பொறுத்தது. சரி, இந்த மனிதநேய விண்ணப்பங்கள், இப்பொழுது நீங்க சொன்ன இந்த மனிதநேய விண்ணப்பங்கள் வந்து என்ன மாற்றத்தை? மனிதநேய விண்ணப்பம் வந்து ஹியூமனிடேரியன் கம்பேஷனட் கிரவுண்ட் என்று சொல்றதுலே ஒரு டார்கெட் வச்சிருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை. அதை வந்து அவர்கள் சொல்றார் ஹெல்பிங் கம்பேஷனட் கிரவுண்டாக எடுக்க சொல்லி, கூடுதலான இது வந்து நெகட்டிவ் டிசிஷன் தான் வருகிறது என்று. ஹியூமனிடேரியன் கம்பேஷனட் அல்ல ஹெல்பிங் கம்பேஷனட் கிரவுண்டுக்கு போடும் விண்ணப்பங்கள் 2 டிரெக்ஷன்லேயும் இருக்கு. அப்ரூவலும் இருக்கு, ஃபெயிலியரும் இருக்கிறது. இவர்களுடைய தரவுகளின்படி இந்த இமிகிரேஷன் லெவல் பிளானின் படி கூடுதலாக நெகட்டிவ் டிசிஷனைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் வரும் என்று. ஏனென்று சொன்னால் வந்தவர்கள் வந்து அந்த தங்களுடைய திட்டத்தை ஃபாலோ பண்ணாமல் முறியடித்த அப்ளிகண்டின் சக்சஸ் ஆகாத இடத்தை தான் இதுக்கு போகலாம். கடைசி வழிகாட்டல் இவர்களிடம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் விசிட் விசாவில் வந்து ரிஃப்யூஜி கிளைம் பண்ணி ரிஃப்யூஜியும் பிழைத்தவுடன் போக வேண்டியது ஹியூமனிடேரியன் கம்பேஷனட் கிரவுண்ட். அதில் வந்து அவர்கள் எல்லாத்தையும் பார்க்க அதில் டார்கெட் பண்ணி இருக்கிறார்கள் 10,000 பேருக்குத்தான் தாங்கள் இதென்னலாம் இப்போ 2025 ஒரு வருடத்தில் 2025 ஆண்டுக்கு டார்கெட் பண்ணப்பட்ட இந்த இமிகிரேஷன் லெவல் பிளானிங்கின் படி அதே வேளை 2027 5,000 பேரை தான் டார்கெட் பண்ணியிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 50,000 அப்ளிகன் போகலாம். அது தகுதி பார்த்து தான் அதுவும் கொடுப்பார்கள். 15,000 பேர் தான் அந்த 2 வருடங்களில் எல்லாம் பார்த்தா 10, 15, 2026 ஆண்டு அவர்களுடைய டார்கெட் பிளான் வந்து 7, கிட்டத்தட்ட 22,000 பேரை அடுத்து வரும் 3 வரிய இந்த டார்கெட் பிளான்ல எடுப்பதில்லை, விண்ணப்பித்தால் தாங்கள் கன்சிடர் பண்ணுவதாக இருக்கிறது. அப்ப மிச்சம் எல்லாம் மறைமுகமான ரிஜெக்டுக்கு போகலாம். அதுக்காக நாங்கள் சொல்லி விரட்டவில்லை, எல்லாம் அவரவர்களுடைய காலத்திலும் தான் தாக்கி. உண்மைதான், அவர்கள் கொடுத்த தகவல்கள். தனிப்பட்ட அப்ளிகன்ட் என்றது அது ஒவ்வொருத்தட்ட இதை பொறுத்தது. இது வந்து கனடா இமிகிரேஷனால வெளியிடப்பட்ட ஒரு நம்பர்ஸ். அக்டோபர் மாதம் இது கூடும் குறையும். சில வேளை இது ஆப்போசிட் டைரக்ஷனாகவும் வரலாம். நாங்கள் சொன்னதில் விட இன்னும் பாசிட்டிவாக கட்டாயம் நடக்கலாம், சில வேளை நெகட்டிவாக நடக்கலாம், இல்லை நியூட்ரல் டைரக்ஷன்லேயும் போகலாம், அல்லது வேறு புது விண்ணப்பங்களை அறிமுகப்படுத்தலாம். ஜனவரி 15 இன்னொன்று அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். அது பற்றிய தகவல்களும் கொஞ்சம் இப்பொழுது ரிசர்ச் பேஸில் இருக்கிறது, ரிசர்ச் செய்து கொண்டு இருக்கின்றோம். அது பெரும்பாலும் விசிட்டர்ஸ் விசாவில் விட ஈஸியானது. ஆனால் கொஞ்சம் லொட்டரி விளையாட்டு அதில் இருக்கிறது. என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் கொடுப்பார்கள் அப்ளிகேஷனை போட சொல்லி. அது சிஸ்டமே ஃபில்டர் பண்ணி நாங்கள் விட்ட பிள்ளை என்றால் உடனே ரிஜெக்ட் பண்ணி விட்டுவிடும். அப்போ போடும் பொழுது நல்ல கவனமாக இருக்க வேண்டும், ஆழமாக பார்த்து அப்ளிகேஷனை கொடுக்க வேணும். ஏனென்றால் அது சிஸ்டம் தான் இவாலுவேட் பண்ணும், அதன் பின் தான் ப்ராசஸிங் நடக்கும். அந்த அப்ளிகேஷன் இன்டேக் அது குறிப்பிட்ட காலத்து தான் சில வேளை போர்ட்டல் வந்து டவுன் ஆகி விடும். ஏனென்றால் அந்த ஓவர்லோட் அப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ணே இல்லாமல் அதுக்கும் வேற இருக்கணும். அதே போல் நிறைய புது அப்ளிகேஷன் கேட்டகரிஸை மாற்றி போடுவார்கள். ஹார்ட்டாக இருந்ததை ஈஸியாக்கலாம், ஈஸியாக இருந்ததை ஹார்ட்டாக்கலாம். அதுதான் இந்த சிஸ்டம் மாறி 2025 பல மாற்றங்கள் வர இருக்கிறது. ஆமாம், 27 மட்டும் இருக்கு.
இருக்கிறது. அதன் பின்னர் அரசாங்கம் மாறினால் மாறிக்க அதுக்கு வேறு இன்னொரு விதமான மாற்றம் மாற்றம் இருக்கின்றது. வரும். ம்ஹும். ஆமா. இப்ப நிறைய நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். அங்கே தாயகத்திலிருந்து வந்த நிறைய பேர் தங்களுடைய ம்ஹ்ம். சொத்துக்களை வித்து ஆமாம். எல்லாவற்றையும் வித்து இங்கே ஒரு கனவோடு இங்கே தரித்திருக்கலாம் என்ற கனவோடு தான் ஆ, வந்தார்கள். அதிலே அவர்கள் நினைக்க வேணும், இப்ப தரித்திருப்பது என்பதில் விட அவர்களுக்கு கொடுத்தது டெம்பரரி அதை அவர்கள் யோசிப்பது இல்லை. இல்லை. ம். ஆனா அவர்களிலும் பிழை இல்லை. சில வேளை தவறான வழிகாட்டல்கள் நடந்திருக்கலாம். ஒரு ம். கோப்பில் தானே வாரது, ஆமா. இங்கு வந்து செட்டில் ஆகலாம் என்று அதுக்கு பழைய நிலையை யோசித்து கொண்டு வருவார்கள். ஆமா, இங்கே 30 நிறைய வருடம் வேறு, ஆமா. 2025ஆம் ஆண்டு கைட்லைன்ஸ் வேறு, வேறு. 30 வருடத்தில் இருந்த எக்கனமி வேறு, இப்பொழுது இருக்கும் எக்கனமி வேறு. மற்றது அந்த காலத்திலே இங்கே ஆள்வினை தேவைப்பட்டது. இப்பொழுது நிச்சயமாக. எல்லாம் அது அதாவது 30 வருடம் 25 வருடங்களுக்கு முதல் மினிமம் வேஜில் we can survive. ம், இப்ப சர்வைவலே சரியான கஷ்டம் கஷ்டம். ஆமா. அது. ம். மற்றது காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கு மட்டுமில்லை, உலகம் பூராக இன்ஃப்ளேஷன் ஆ, கூடி ஆ. இருக்கிறது, பொருளாதார தேக்க நிலை. ஆனபடியினால் அதுக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். ம். ஒருவர் கூறினார் இலங்கையில் பொருளாதார பிரச்சனை என்று. நான் நகைச்சுவையா சொன்னேன், இங்கேயும் பொருளாதார பிரச்சனை இருக்கிறது. எல்லா அந்தந்த இடமும் இருக்கிறது. அந்தந்த நாட்டின் தகுதிக்கு ம். ஏற்ற மாதிரி அந்தந்த நாட்டு பொருளாதாரம் பிரச்சனையில ஆடிக்கொண்டு தான் இருக்கின்றது. எந்த ஒரு நாட்டுடைய பொருளாதாரமும் இப்ப ஸ்டேபிளாக ஐரோப்பிய நாடுகளில் உள்ளவர்களை நீங்கள் கேட்டால் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். அங்கேயும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது. ஆமாம். இப்ப ம். இந்த கோவிட்டுக்கு பின் எந்த ம். நாட்டு பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கின்ற என்று ஆ. கூகுள் பண்ணி பார்த்தாலே ஒன்றும் ஆமா, இல்லை. ஆமா. ம். அதுதான். இப்ப இங்கும் இருக்கிறது, அங்கும் இருக்கிறது, எங்கும் இருக்கிறது. ஆமாம், உலகம் பூராக இருக்கின்றது. இருக்கிறது. அப்போ இங்கே வந்தால் உழைத்து முன்னேறலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவர்களும் இங்கே வருவது. வருவது. ஆனால் சட்ட திட்டங்கள் மாறுகின்ற பொழுது நிலைமை மாறும் மாறும். என்பதனை கவனத்தில் நல்லதாகவும் கொள்ள வேண்டும். நடக்கும், நியூட்ரலாகவும் நடக்கும். ம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஆமா. சரி, நீங்கள் வேறு ஏதாவது இதை விடுபட்ட தகவல்கள் ஏதாவது இருந்தால் விடுபட்ட தகவல்கள் என்பதில் விட நிறைய மாற்றங்கள் வர இருக்கின்றது அடுத்த மாதம். ம். அதை பற்றி நான் ரிசர்ச் செய்து இந்த ம். நேயர்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். ம். அதிலே நீங்கள் உங்களுடைய லாயர் அல்லது உங்களுடைய லைசன்ஸ் கன்சல்டன்ட் மூலம் இதுகளை ஹேண்டில் பண்ணினா நல்லதாக இருக்கும். ம். அதைத்தான் சொல்லுகின்றோம். ம். சரி, நல்லது. நிறைய தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் இதை பற்றிய தெளிவு அல்லது இதை பற்றிய விடயங்கள் மக்களுக்கு பெரிதாக தெரியாது. அரைகுறையாக யாரும் சொல்வதை நம்பி அப்படித்தான் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டீங்கள், விடப்பட்ட விடயம் என்று. இப்ப ம். விசிட்டர்ஸ் விசா ரிஜெக்ட் பண்ணினால் ம். அது முடிவில்லை, அதிலிருந்து ம். ஆரம்பிக்கலாம். எப்படி என்று சொன்னால், உங்களுடைய அப்ளிகேஷன் தகுதியான அப்ளிகேஷன் என்று சொன்னால் நீங்கள் ரீஇன்டர்வென்ட் செய்யலாம். இமிகிரேஷன் ஆஃபீஸு கடிதம், அதாவது எம்பசிக்கு கடிதம் கடிதம். நேரடியாக எழுதலாம், ம். அல்லது விடப்பட்ட டாக்குமெண்ட்ஸை திரும்ப அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு லைசன்ஸ் உள்ள கன்சல்டன்ட் மூலம் செய்யலாம். ம். அதேவேளை கூடுதலாக என்னவென்று சொன்னால், ம். கனேடியன் லாயர் ஒருவர் இங்கிருந்து கொலம்போ எம்பசிக்கு கடிதம் போடுவதற்கும் ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு லாயர் எழுதுவதற்கு நிறைய வித்தியாசமாக வித்தியாசம் பார்க்கிறார்கள். ஆஹா. அதேவேளை இதுக்கு மேலாக என்ன செய்யலாம், ம். உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணினத்தை சுப்பீரியர் கோர்ட் ஆஃப் கனடாக்கு கொண்டு போய் ஜுடிஷியல் ரிவ்யூ செய்யலாம், அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹியரிங் செய்து உங்கள் விசிட் விசாவை அப்ரூவ் பண்ணலாம். Approve பண்ணலாம். தனியாக ரிஜெக்ட் பண்ணிட்டார்கள் என்றதுக்காக முடிவில்லை, அதுக்கும் அடுத்த ஸ்டெப் இருக்கிறது. ம். அது கட்டாயமாக கோர்ட்டுக்கு போகும் பொழுது இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் போக இயலாது. ம். அந்தந்த ப்ராவின்ஸில் இருக்கும் இமிக்ரேஷன் லோயர்ஸ் மட்டும்தான் அதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு விண்ணப்பிக்கலாம். சரி. அதுதான் விடுபட்ட விடயம். சரி, நல்லது. பிரபா நம்சி அவர்களே, நிறைய தகவல்களை இன்று சொல்லி இருக்கிறீர்கள். இன்னும் மாற்றம் வர இருக்கிறது. ஆமாம், அந்த மாற்றங்கள் பற்றிய தகவல்களோடு நாங்கள் மீண்டும் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் கட்டாயமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.